ஹாய் மக்களே, நேத்து மேக சந்தேசம் சீரியல் பார்க்கலாம். பூமி துருவோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி அவ விஷயத்தை சொல்லலான்னு இருக்கும்போதே துரு சொல்லிடுறாரு, எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஸ்பீக்கரில் போடுங்க, நான் பேசுறது என் வீட்டுக்காரர் கேட்கணும்னு சொல்கிறா. என்ன ககன் மாமா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்ட போல இருக்கு. உன் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா? எப்படி பண்ணிப்ப? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? யார் அந்த பொண்ணு? நான் அங்கே வரத்துக்குள்ளே அவங்கள அனுப்பிடு அப்படின்னு சொல்ல எரிச்சல் அடைஞ்ச ககன், இங்கே பாரு, நியூசன்ஸை கிரியேட் பண்ணாத, முதல்ல ஃபோனை கட் பண்ணு. இங்கே பாருங்க துருவ் மச்சான், இந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு கால், நீங்கள் தயவு செய்து கட் பண்ணுங்க அப்படின்னு ககன் சொல்ல, இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ககன் அப்படின்னு துருவ் சொல்கிறாரு. பூமி கண்டினியூ பண்ணுறா, நாம செப்பரேட்டம் ஆயிட்டோமா ககன் மாமா? யார் சொன்னது? இங்கே பாருங்க, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவுமே இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, உடனே ககனோ கோவம் வந்து, இங்கே பாரு, ஜஸ்ட் காலை கட் பண்ணு அப்படின்றாரு. பார்த்தீங்களா அத்தை, உங்கள் பையன் காலை கட் பண்ண சொல்கிறாரு. எங்கள் 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா? நீங்களே சாட்சி சொல்லுங்க அப்படின்னு பூமி சொல்லுங்க ஆண்டி, இவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆச்சா இல்லையான்னு துருவும் கேட்க தயக்கி நிற்கிறாங்க சாரதா. ககனோ தான் அம்மாவை பார்த்து கண்ணாலேயே சைகை காட்டுறாரு, பார்த்து சொல்லுமா அப்படின்ற மாதிரி. இல்லை தம்பி, டைவர்ஸ் ஆகலை தம்பி அப்படின்னு சாரதா சொல்ல, உடனே பூமியை, பார்த்தீங்களா, கேட்டிங்களா, நாங்கள் ஒன்றாவும் இல்லை, பிரிஞ்சு போகவும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த இடத்த விட்டு போகலைன்னா நான் போலீஸை கூட்டிகிட்டு வருவேன். நான் யார் தெரியுமா? நான் சரச்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு துரு, எங்களுக்கு புரியுதுங்க, நாங்கள் கிளம்புறோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி தாராவை இழுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த நேரம் ககன் தடுக்கிறாரு. இங்கே பாருங்க, அவள் ஒரு பைத்தியக்காரிங்க, அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, என்னது பைத்தியக்காரியா? அவங்க ரொம்ப கிளியராக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டியும் கன்ஃபார்ம் பண்ணாங்க நீங்கள் டைவர்ஸ் வாங்கலைன்றது. இந்த கல்யாணமே எங்களுக்கு வேண்டாங்க, இந்த சம்மந்தம் எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு துரு சொல்ல, உடனே தாராவோ அண்ணா அண்ணான்னு கூப்பிட, இங்கே பாரு, எதுவும் பேசாமல் வான்னு சொல்லி தாராவை இழுத்துக்கிட்டு போகிறாரு துரு. பூமி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்து, என்ன அத்தை நின்று போச்சா, அவங்கெல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க, கோவமாக வந்து ககன் பலான்னு கன்னத்தில் அறையிறாரு. இவ்வளோ தைரியம் உனக்கு? ஒரு நல்ல சம்மந்தத்தை இப்படி கெடுத்து விட்டுட்டியே அப்படின்னு சொல்ல, பூமியை பூரிக்க மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணால் நான் ஏன் பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறேன்னு ககன் சொல்கிறாரு. ஏமாமா, அவங்க கண்டிஷன் வச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பியா? ஏன் வேறு சம்மந்தம் வராத பூரிக்கு அப்படின்னு கேட்க, பூரி சொல்கிறா, பூரி கத்துறா, வராது. ஏன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ எதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு ஓடி வர? அண்ணா, இவளை நம்ம வீட்டில் இருக்கிறவர்களும் நம்ம தேவதையாக பார்த்துக்கிட்டோன்னா, ஆனால் இவ இங்கே வந்ததே நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, உடனே சாரதாவோ, இங்கே பாரு பூரி, வாய் இருக்கேன்றதுக்காக எல்லாம் பேசாதீங்க, அவன் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தா. உடனே ககனோ, அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஸ்டாப் பண்ண நினைக்கிறாரு. ககன் ப்ளீஸ் என்னை பேச விடுடா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உனக்கும் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். இங்கே பாருடி, உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா கையாலேயே உனக்கு கன்னியாதானம் வேற செஞ்சு வச்சா. நீ விஷம் குடிச்சு கீழே கிடக்கும்போது உன்னை காப்பாத்திருக்கா. இப்படி எவ்வளவோ நல்லது இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே கோவம் வந்த பூரி, இங்கே பாத்தியா, எங்கள் அம்மாவே எங்களுக்கு எதிராக திருப்பிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா, அவளை பற்றி உயர்வா எங்ககிட்ட எதுவுமே நீ பேச வேண்டாம், உன் அறியாமையாக தான் அவள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவர் சொல்ல, உடனே பூரியோ, இங்கே பாருங்கண்ணா, இப்போ சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அந்த துருவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அந்த துருவு தான் புருஷனாக வரணும், அப்படி இல்லைன்னா என் சாவு தான் அப்படின்றா. கேட்டியா, என் தங்கச்சி பேசினதை கேட்டியா? எனக்கு என் தங்கச்சியோட சந்தோஷம்தான் முக்கியம். அவளுக்காக வேணும்னா அந்த தாராவையும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ககன் சொல்ல, அது எப்படி மாமா பண்ணிப்பீங்க? நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணிப்பீங்க அப்படின்னு பூமி அழுதுகிட்டே கேட்க, நீ உயிரோடு இருந்தாலும் எனக்கு செத்து போனவ தான் அப்படின்றார். குழந்தையா டெடிபேரில் வீழ்ந்து கிடக்கும்போது அப்பையும் நீ தான் காப்பாத்தின. நான் வளர்ந்து இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு பாதுகாப்பாக நீயே தான் இருந்த. என் புருஷனா நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரும் நீ தான், எல்லாமே நீதான்னு நினச்சேன். இப்போ நீயே இப்படி பேசினாய், நான் யாருக்கு போய் சொல்கிறது? பூரிக்கு வேறு சம்மந்தம் பார்க்கலாமாமா, என் ஸ்தானத்தில் இன்னொரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டாமாமான்னு கெஞ்சிக்கிட்டே அழுவுறா. ககனும் ரொம்ப கோபத்தில் அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறாரு. சரச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அபூர்வாவை. அதுக்கப்புறம் கேபி கிட்ட சொல்கிறாரு, ஒரு எலக்ட்ரீஷியனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பவர் சப்ளை எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, மாமா அந்த பவர் சப்ளையால் வந்த பிரச்சனை கிடையாது, உன் பொண்ணால் வந்த பிரச்சனை அப்படின்னு. யார், பூமியா அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, பரவாயில்லையே
பொண்ணுன்ன உடனே பூமின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நட்சத்திரா குத்தி காட்ட, இங்கே பார் என் வழியில் நடக்காதவங்கள நான் எப்போவுமே என் பொண்ணாக நினைக்க மாட்டேன்றாரு. அவளை அந்த ககன் வீட்டுக்கு போகாமல் நானும் நட்சத்திராவும் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல மாமா, எங்கள் 2 பேரும் கொன்னுட்டாவது அந்த வீட்டுக்கு போகணும்னு அவன் நினச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே இந்த அபூர்வா சொல்ல, எங்க இது கூட பூமி தான் காரணமா அப்படின்னு கேபி கேட்க, ஆமாம் இந்த கேபி கூட ஒரு திருடன் அம்மாமா, இந்த ஆளை கூட நம்பக்கூடாது, ஏன்னா இந்த ஆள் தான் வந்து ககன் வீட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, என்ன பேசுகிறீங்க, எதுக்கு இப்படி பழி போடுறீங்க அப்படின்னு கேபி சொல்ல, அப்போ எங்கே அவா, நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கே அவா, இந்த வீட்டில் தான் எங்கன்னா இருக்க போகிறா அப்படின்னு கேபி சொல்ல, ஏன் நட்சத்திரா போய் எல்லா ரூம்லேயும் போய் பாருடி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, நட்சத்திரா போய் பார்த்துட்டு எந்த ரூம்லேயும் அவள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா மாமா, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அந்த ககனுக்கு, இப்போ உண்மை தெரியும்னு சொல்கிறா. அப்படி உண்மையிலே ஒரு வேளை அவன் வீட்டில் தான் அவள் இருக்கான்னா அங்கேயே அவளை கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாரு. அந்த நேரம் மணி சத்தம் கேட்குது. என்ன சாமி ரூம்லேருந்து மணி சத்தம் கேட்குதே அப்படின்னு மருதாணி சித்தி சொல்ல, உடனே ஆரத்தி தட்டோட வெளியில் வரா இந்த பூமி. எல்லாருக்கும் ஆரத்தி தட்டு காட்டுறா. அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா கையில் கொஞ்சம் பூவை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான், நல்ல பொண்ணு மாதிரி. அபூர்வா எல்லா பிளானையும் அவங்க பொண்ணு அப்புறம் மருதாணி சித்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கரண்ட் ஷாக்கு கொடுத்து அவள் அங்கே போகணும்னு நினச்சிருக்கா, போயிருப்போல என்னவோ தெரியல, ஆனால் அந்த ககன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டான் அப்படின்ற விஷயமெல்லாம் பேசுகிறாங்க. எப்படியும் அந்த லில்லியை அவள் கண்டுபிடிக்க முடியாது. லில்லியை கண்டுபிடிச்சாலும் அவள் உண்மை சொல்ல மாட்டான். இதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அவன் புருஷன் வீட்டுக்கு அவளால் போக முடியாது, அவனை இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி இந்த செர்ரி ஜெயிலுக்கு போயிட்டான்னா அவளுக்குன்னு யாருமே கிடையாது, அவளை காப்பாற்றுறதுக்கு எவனும் கிடையாது. அந்த நேரத்தில் அவளுக்கு நான் நரகத்தை காட்டுவேன், அதாவது உயிரோடு இருக்கிறத வரல நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு அவளே வந்துடணும் அப்படின்றாங்க. போலீஸ்காரங்க செர்ரியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க மீரா, பூமி, கேபி 3 பேருமே வெயிட் பண்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.